என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். ரொம்ப அழகான சிறு செடியாக இருக்கும், சிவப்பு கலந்த அல்லது ஊதா நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய தாவரம். இந்த ஓரிதழ் தாமரையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம புத்தகங்கள்லேயும் ஏடுகள்லேயும் நிறைய படித்திருப்போம். ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வறிக்கை இந்த ஓரிதழ் தாமரையை மிகப்பெரிய அளவில் வரவேற்பிற்குரிய ஒரு தாவரமாக மாற்றியிருக்கிறது. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது பொதுவாக 100ல் ஒரு 2 அல்லது 3 பேருக்கு ஏற்படக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த நோயுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆணுடைய விந்துவை எடுத்து பரிசோதனை செய்து பார்த்தோமேயானால் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை முழுமையாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த அசூஸ்பெர்மியா வரக்கூடிய நோயாளிகள் பெரும்பாலும் மரபணுக்களால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது அதிகமாக மதுவை உட்கொண்டவர்கள், அல்லது புகைப்பிடிக்கின்ற பழக்கம் இருப்பவர்கள், அல்லது விரை வீக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஸோ இந்த 2 வகையான நோயினால் அசூஸ்பெர்மியா நோயாளிகளை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மருத்துவ முறைகளில் பார்த்திங்கன்னா, இந்த உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அசூஸ்பெர்மியா நோய்க்கு பெரும்பாலும் நல்ல சிகிச்சைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்தது. ஒரு 6 வருடத்திற்கு முன்பு ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் அசூஸ்பெர்மியாவுடைய நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாலும் இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட நோய்களுடைய குறைபாடுகள் அதிகரித்து வருவதனாலையும் இந்த அசூஸ்பெர்மியாவுக்கு எந்தெந்த மூலிகைகள் சிறந்த மூலிகைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பகட்ட ஆய்வறிக்கை மேற்கொண்டார்கள். அதில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பொதுவாக விந்துக்கணுடைய அணுக்களுடைய குறைபாடுகளுக்கும் உயிரணுக்களுடைய குறைபாடுகளுக்கும் இருக்கக்கூடிய மருந்துகளை எடுத்து அதை ஒரு நீண்ட ஒரு லிஸ்ட்டை தயார் செய்து அதில் இருக்கக்கூடிய சில மருந்துகளை மட்டும் எடுத்து அவங்க உபயோகப்படுத்த ஆரம்பித்தார்கள். அதில் பார்த்திங்கன்னா, அந்த ஓரிதழ் தாமரையுடைய சமூலம் சொல்லுவோம், முழு தாவரத்தையும் மருந்துக்காக கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு 100 பேர் கொண்டக்கூடிய ஒரு குழுவை எடுத்து அந்த குழுக்களுக்கு விதவிதமான மருந்துகள், ஒருவருக்கு பூனைக்காளியுடைய விதையை கொடுத்தாங்க, ஒருத்தருக்கு அமுக்குராக்கிழங்குடைய விதைகள் அதோடைய சூரணத்தை கொடுத்தார்கள். அந்த வகையில் ஓரிதழ் தாமரையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 100 பேர் கொண்ட ஒரு குழுவுக்கு கொடுத்து அவர்களுக்கு தகுந்த உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகளையும் இதையும் சேர்ந்து கொடுத்தபோது மற்ற எல்லா மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்களும் வெற்றி பெறவில்லை. ஆனால் ஓரிதழ் தாமரையை மருந்தாக உட்கொள்பவர்களை பார்த்திங்கன்னா 100 பேரில் கிட்டத்தட்ட 19 பேர்களுக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை ஒரு 6 மாத கால உபயோகத்திலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மில்லியன் அளவுக்கு வளர்ந்திருந்தது. அந்த உயிரணுக்களுடைய திறன் அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய அளவு சரியாக இருக்கிறதா, அதோடைய தோற்றம் சரியாக இருக்கிறதா, அந்த உயிரணு எவ்வளவு வேகமாக நீந்தி செல்கிறது அப்படிங்கிற விஷயங்களையும் எடுத்து ஆராய்ந்து பார்த்தபோது அதுவும் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி முடிவு செய்தார்கள். அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா, போன வருடம் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனம் அசூஸ்பெர்மியா சம்பந்தப்பட்ட, அதாவது உயிரணுக்களே இல்லாத நோயாளிக்கு ஓரிதழ் தாமரையை மருந்தாக கொடுக்கும்போது அது எவ்வாறு உதவி செய்கிறது, உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை மீண்டும் உருவாக்குவதற்கு எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஆய்வு கட்டுரையை பப்ளிஷ் பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகமும் நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகமும் கூட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன் ஹாஸ்பிட்டல், அதாவது அலோபதி மருத்துவ முறையை சேர்ந்த ஒரு மருத்துவமனை, அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து இன்றைக்கு அதை ஒரு இன்டகிரேட்டிவ் ரிசர்ச்சாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓரிதழ் தாமரையுடைய முழு தாவரத்தை ஒரு முக்கியமான மருந்தாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கும்போது எந்த விதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அசூஸ்பெர்மியா சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு கூட சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓரிதழ் தாமரை.
இரண்டாவது, இந்த ஓரிதழ் தாமரையிலிருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இந்த ஓரிதழ் தாமரை ஒரு நல்ல மருந்து. பொதுவாக கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வயல்களிலிருந்து இந்த ஓரிதழ் தாமரையுடைய முழு தாவரத்தை கொண்டு வந்து அரைத்து ஒரு கொட்டை பாக்களவு இருக்கக்கூடிய ஒரு கல்கமாக அதை செய்து காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அதை கொடுத்துருவாங்க. ஒரு 3 நாளைக்கு, ஒரு 5 நாளைக்கு, இல்லை ஒரு வாரத்துக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட கோளாறு பெண்களுக்கு ஏற்படும் போது கூட இந்த ஓரிதழ் தாமரையுடைய கல்கத்தை நன்றாக அரைத்து அதை மாதவிலக்கு முடிந்த நாட்களிலிருந்து மீண்டும் மாதவிலக்கு ஏற்படுகின்ற வரை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாதத்திற்கு, அதாவது 28 நாட்களில் மாதவிலக்கு சைக்கிள் இருக்குன்னா 29வது நாளில் ஆரம்பித்து மீண்டும் அடுத்த 29வது நாள் வரை தொடர்ந்து அதை மருந்தாக ஒரு 3 மாத காலம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெண்களுக்கு முன்பும் பின்பும் நம்ம பரிசோதனை செய்து பார்த்தோமேயானால் அவர்களுடைய கருப்பையில் நல்ல மாற்றம் இருப்பதை பார்க்கலாம், அவர்களுடைய கருமுட்டை பையில் நல்ல மாற்றம் இருப்பதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 பிரச்சனையும் சீரான முறையில் நீக்குவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். எனவே நேயர்களே, ஓரிதழ் தாமரையை பொறுத்தவரையிலும் உயிரணுக்களுடைய குறைபாடு சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும், உயிரணுக்கள் முழுமையாக இல்லாமல் இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும், பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும், பெண்களுக்கு குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டினுடைய மனித வளம் என்பது அந்த நாட்டினுடைய குழந்தைகள் எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்பதோடு தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. குழந்தைகள் ஆரோக்கியமாக அதற்குடைய முழு எடையுடனும் முழு உடல் வளர்ச்சியுடனும் இருந்தால்தான் அவர்கள் உறுதிமிக்க சிறந்த மனிதர்களாக எதிர்காலத்தில் திகழ முடியும். அவர்களுடைய உடல் திறனாற்றல், சிந்தனை திறனாற்றல் அனைத்துமே அவர்கள் குழந்தை பருவத்தில் எப்படி வளர்கிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு போதுமான நியாயமான ஊட்டச்சத்து கிடைக்கிறதா என்பதை பொறுத்துத்தான் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான எதிர்காலமும் அமைகிறது. அதன் அடிப்படையில் நாட்டினுடைய மனித வளத்தினுடைய எதிர்காலமும் அமைகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அல்லது குழந்தைகள் அவர்கள் ஊட்டச்சத்து மிக்கவர்களாக வளர்வதற்காக நாம் எத்தகைய திட்டங்களை நாம் அமுல்படுத்தி இருக்கிறோம், நாம் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு யாருக்கு அந்த திட்டங்கள் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு சேர்ந்திருக்கிறதா என்பது மிகவும் கவலைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சமீபத்தில் தேசிய குடும்ப நல ஆய்வறிக்கை தொகுதி 4 ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு 13 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் பொதுவாக பொது சுகாதாரம், ஊட்டச்சத்தினுடைய விகிதாச்சாரம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை பற்றிய ஆய்வுகள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அவை சொல்லக்கூடிய முடிவுகள் என்பது மிகவும் கவலை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த மாநிலங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் அதில் 39% குழந்தைகள் போதுமான ஊட்டச்சத்து இல்லாத பலவீனமான நோஞ்சான்களான குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி இதில் சொல்லப்படுகிறது. இது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்று. ஏனென்றால் 39% என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரு குழந்தைக்கு தேவையான போதுமான ஊட்டச்சத்து என்பது 2 வயதிற்குள் அதற்கு கிடைக்காவிட்டால் அதற்கு பிறகு அது என்ன சாப்பிட்டாலும் சரி அதனுடைய உடல் வளர்ச்சிக்கு அது பெரிய பங்களிப்பையும் செலுத்தாது என்பதுதான் அறிவியல் உண்மை, மருத்துவ உண்மை. அந்த வகையில் 2 வயதிற்குள்ளாக குழந்தைகள் அவர்களுக்கான அனைத்து புரதங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் அவர்கள் பெற்றால்தான் அவர்களுடைய தசை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி எல்லாம் முறையாக பிற்காலத்தில் அமையும் என்று அறிவியலாளர்கள், மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல,
அந்த குழந்தைகளை பிரசவிக்கக்கூடிய தாய்மார்களுடைய சுகாதாரம், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் கருவுற்றிருக்கக்கூடிய காலங்களிலும் பிரசவ காலங்களிலும் அவர்களுக்கு தேவையான புரதங்கள் முறையாக கிடைக்க வேண்டும். அப்போதுதான் பிறக்கிற குழந்தைகளும் ஆரோக்கியமாக பிறப்பார்கள் என்பது இன்னொரு உண்மை. ஆனால் இந்த கருவுற்றிருக்கக்கூடிய காலங்கள் மற்றும் பிரசவ காலங்களில் அல்லது அதற்கு பிறகு குழந்தைகள் அவர்கள் வளர்கிற அந்த 2 வயது வரைக்கும் கூட தாய் மற்றும் சேயினுடைய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்பது மிக குறைவாக இருந்தால் அவர்கள் இருவருமே மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புகளை அடைவார்கள் என்பதை தொடர்ந்து பல மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், மருத்துவ ஆய்வுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இந்த தேசிய சுகாதார அறிக்கையும் அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் நாம் இது உண்மையில் இன்றைக்கு இன்னும் தமிழ்நாடு தொடர்பான விஷயங்கள் அதில் வரவில்லை. ஆனால் சமீபத்தில் தர்மபுரியில் அரசு மருத்துவமனையில் நிறைய குழந்தைகள் இறந்த சம்பவம் என்பது தமிழகத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கலாம். இப்போதும் கூட அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிறக்கிற போதே இறக்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது அதற்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது தாய்மார்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடும் பிறக்கிற குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடும். அதாவது அந்த குழந்தைகள் மிகவும் எடை குறைவாக பிறக்கிற போது, போதிய வளர்ச்சியின்றி பிறக்கிற போது இது போன்ற விஷயங்கள் ஏற்படுகின்றன. தாய்மார்கள் அவர்கள் போதுமான ஊட்டச்சத்து இல்லாதவர்களாக இருந்தால், அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் பிறக்கிற குழந்தைகள் நிச்சயமாக ஊட்டச்சத்து இல்லாமல் தான் பிறக்கும். அப்படி பிறக்கிற குழந்தைகளும் கூட அதற்கு பிறகும் அவர்களுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காவிட்டால் சிசு மரணங்களும் அல்லது பலவீனமான குழந்தைகள் வளர்வதும் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வளர்வதும் தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த சமூக பிரிவிலிருந்து இத்தகைய குழந்தைகள் பிறக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக பொருளாதார ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட கிராமப்புற மக்கள்தான் பெரும்பாலும் அவர்களுடைய குழந்தைகள் தான் இப்படி பிறக்கிறார்கள், ஊட்டச்சத்து இல்லாதவர்களாக பிறக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது நேரடியாக நம்முடைய சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளோடு தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே பெண்கள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்கிறது. பெண்கள் பாதுகாக்கப்படாத ஒரு சமூகமாக இருக்கிறது. நிறைய பெண் குழந்தைகள் பலவீனமாகத்தான் வளர்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து அவர்கள் திருமணமாகி கருவுற்று குழந்தைகள் பிறக்கிற போது கூட இந்த பலவீனமான பெண்கள் பிரசவிக்கக்கூடிய குழந்தைகள் அதைவிட பலவீனமாக இருக்கின்றன. ஆக பெண்களின் மீதான புறக்கணிப்பு ஒரு புறம், பொருளாதார ரீதியான புறக்கணிப்பு இன்னொரு புறம், அவர்களுக்கு தேவையான வயதில் தேவையான ஊட்டங்கள் கிடைக்காது ஒரு புறம். இதனால் நீங்கள் நிறைய கிராமப்புறங்கள் பகுதிகளில் பார்க்கலாம், வளர்ச்சி குன்றிய மாவட்டங்களில் பார்க்கலாம். ஒரு கல்லூரிக்கு படிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பல மாணவிகள் கூட ஒரு பள்ளி சிறுமிகளை போன்ற ஒரு உயரத்தில் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஊட்டச்சத்து குறைபாடு என்பது அந்த அளவிற்கு இன்றைக்கு கிராமப்புறங்களில் ஒரு பெரும் நோயாக, ஒரு பெரும் பிரச்சனையாக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று கேட்டால், நிச்சயமாக அடிப்படை பொருளாதாரத்தை நாம் மேம்படுத்தாமல், அடிப்படை பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்தாமல், எளிய மக்களினுடைய அடித்தட்டு மக்களினுடைய வருவாயை பெருக்காமல், பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய உடல்நலத்தை பாதுகாப்பதற்காகவும் பொது சுகாதார அமைப்புகளை மேம்படுத்தாமல் நாம் ஊட்டச்சத்து மிக்க குழந்தைகள் இங்கு பிறப்பதை நாம் உருவாக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் வறுமை என்பது நேரடியாக மக்களுடைய மனித வளத்தைத்தான் தாக்குகிறது, மனித ஆற்றலைத்தான் தாக்குகிறது. அந்த வகையில் இன்றைக்கு வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த கிராம மக்கள், எளிய மக்கள், அடித்தட்டு மக்களுக்கான வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கான பொது சுகாதாரம் என்பவை பல விதங்களில் மேம்படுத்தப்பட வேண்டும். ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கு, அதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அரசு செய்வதற்கு எத்தனையோ விதமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் அதையெல்லாம் செய்கிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. இன்றைக்கு நாம் அரசு மருத்துவமனைகளில் ஏழை தாய்மார்களுடைய குழந்தைகள் இறந்து பிறக்கிற காட்சிகளை பற்றி ஒரு நாள் பேசிவிட்டு நாம் அதை மறந்து விடுகிறோம். ஆனால் அது ஒரு கொடூரமான ஒரு சமூக யதார்த்தத்தினுடைய ஒரு விளைவு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சமூக யதார்த்தத்தை நாம் எப்படி கடக்கப் போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதை நாம் கடக்காவிட்டால் நிச்சயமாக நாம் தொடர்ந்து பலவீனமான மனிதர்களை, ஊட்டச்சத்து இல்லாத மனிதர்களைத்தான் நாம் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருப்போம். அந்த வகையில் பெண்களுடைய சுகாதாரம், பெண்களுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய சுகாதாரம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் என்பது
ஒரு நாட்டினுடைய ஆரோக்கியமாக, ஒரு நாட்டினுடைய சுகாதாரமாக, ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொண்டால் இந்த விஷயத்தில் நாம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆய்வறிக்கைகள் நமக்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கைகளாக இருக்கின்றன என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வர்மக்கலை பயிற்சியாளர் பேராசிரியர் சண்முகம். வர்மக்கலை அப்படிங்கிறது என்ன, இந்த கலையோட முக்கியத்துவம், இதோட நுணுக்கங்கள் என்ன, எங்கிருந்து இந்த கலை உருவானது, இதன் மூலமா ஒருத்தருக்கு சிகிச்சைன்னு வரும்போது எந்த மாதிரி முறையில் இந்த சிகிச்சை அளிக்கப்படுது, இப்படி பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வர்மக்கலை பயிற்சியாளரா எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கலையோட நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு பல பேருக்கு இதை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு நிறைய பயிற்சியாளர்களையும் உருவாக்கியிருக்கீங்க. ஒரு சர்வீஸ் மோட்டோவாக நிறைய பேருக்கு ஒரு தீர்வாகவும் இருந்துட்டுருக்கீங்க. இதற்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியர், தமிழ் பேராசிரியராக உங்கள் பணியும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. தமிழ், மரபு, வர்மக்கலை, இதுக்கமான தொடர்பு எங்கிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் உருவானது, இதெல்லாம் ஒரு ஆய்வு மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது இந்த வர்மக்கலை இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, இதோட சிகிச்சை எந்த மாதிரி சரி நடக்கப்படுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பேசணும். அதுக்கு முதல்ல இந்த வர்மக்கலையோட வரலாறு பற்றி சொல்லுங்கள். வர்மக்கலைன்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட் டேர்ம்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது எந்த அளவுக்கு பழமையானது, முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். வர்மக்கலை அப்படிங்கிற ஒரு சொல் இன்னைக்கு பரவலாக வந்துட்டு இருக்குது. இந்த சொல் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இதனுடைய தொடக்கம். இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இதனுடைய நிபுணர்கள் நிறைய இருக்கிறாங்க. என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில். அதனால் அங்கே கல்லூரி படிக்கிற காலத்திலேயே, பள்ளி படிக்கிற காலத்திலேயே இதை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டுருப்போம். வீட்டிலேயே என்னுடைய தாயார் இந்த வர்மக்கலையை பயிற்சி பண்ணி மக்களுக்கு தொண்டு செய்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் என்னுடைய முதல் ஆசான் அப்படின்னு சொல்கிறோம். அது தவிர என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆசான்கள் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு 75 மாஸ்டர்ஸ்ட்டை இதுவரைக்கும் படிச்சுட்ருக்குறோம். இன்றைக்கு போனாலும் 35 ஆண்டுகள் ஆச்சு தொடங்கி. இன்றைக்கும் அவர்களை போய் பார்த்து வர்மக்கலையினுடைய நுணுக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும், ஒவ்வொரு ஆசான்களுக்கும். இந்த ஆசான்கிற சொல்லே மிக முக்கியமான சொல். தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது அதங்கோட்ட ஆசானுடைய முன்னிலையில், அதுவும் கன்னியாகுமரியில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆசானுக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னு சொன்னால், பொய் சொல்லக்கூடாது, 4 வேதங்களையும் படிச்சிருக்கணும், நாக்கில் அறத்தை தவிர வேறு வரக்கூடாது. இப்படி ஆசான்களுக்குன்னு ஒரு தனி ரூல் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அதங்கோட்ட ஆசான், ஒரு காரி ஆசான், இதுதான் தமிழ் லிட்ரேச்சரில் தெரிகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாரும் இன்றைக்கி ஆசான்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இவங்களெல்லாம் தேடி போய் படிச்சுட்டு ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ 70 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆசானுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அவர்கிட்ட மாணவராக போய் சேர்ந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை படிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக 70 ஆண்டுடைய அனுபவம் எனக்கு வரும். இது மாதிரி நான் ஒரு 75 ஆசான்களை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளத்தில் தென் கேரளம் சொல்லக்கூடிய திருவனந்தபுரம், என்னுடைய பிஹெச்டி ஆய்வு நான் அங்கே பண்ணேன். அதனால் திருவனந்தபுரத்துக்கு உள்ள கழக்கூட்டம் வரைக்கும் இருந்த ஆசான்களை ஒரு 75 பேர் சந்திச்சிருக்கிறேன். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டு சேர்க்க வேணும்னு நினச்சிட்டு இருந்தோம். என்னுடைய கல்லூரி படிப்பு நாகர்கோயில், பிஏ நாகர்கோயில், எம்ஏ நாகர்கோயில், எம்ஃபில் நாகர்கோயில், பிஹெச்டி ஓலைச்சுவடியில் என்னுடைய ஆய்வு. கேரள பல்கலைக்கழகத்தில் டாக்டர் கி நாச்சிமுத்து அவர்களுடைய மேற்பார்வையில் 10ஆம் நூற்றாண்டில் உள்ள ஓலைச்சுவடி, யாப்பருங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஓலைச்சுவடி எடுக்கும்போது தான், அதுக்கு முன்னாடி வர்மக்கலை சுவடிகளெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்க்குகின்ற பொழுது
இதெல்லாம் நாம் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு மீண்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி சில டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் இருக்குது. அந்த முறைப்படி தான் ஒரு ஓலைச்சுவடியை பதிப்பிக்க வேணும். அப்படி பதிப்பிக்கும் போது என்னென்னா, ஓலைச்சுவடி எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா நிறைய அதுக்குள்ள பிழைகள் இருக்கும். அப்போ இந்த பிழைகளெல்லாம் களைந்து ஒரு நூல் கொண்டு வரணும். இது என்னுடைய பிஹெச்டி ஆய்வு. இந்த பிஹெச்டி ஆய்வு ஒரு பக்கம் செய்யும்போதே வர்மக்கலை சுவடிகளெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த சுவடிகளில் இருக்கக்கூடிய எரர், அந்த தவறுகளையும் இந்த மக்கள் தவறுகளாக தான் புரிஞ்சிட்டே இருக்கிறாங்க. நான் தமிழ் படித்த காரணத்தினால இந்த சுவடிகளையும் ஒழுங்குபடுத்தணும், அதே நேரத்தில் ஆசான்களுடைய அனுபவத்தையும் வாங்கணும். இந்த 2 வேலையும் செய்தால் தான் வர்மக்கலையை முழுமையாக கொண்டு வர முடியும். ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய விஷயமும் அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் ஒன்று தானா அப்படின்னு பார்த்தா சில இடங்களில் ஒன்றாக தெரியும், சில இடங்களில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆசான்களுடைய அனுபவம். இப்போ எனக்கு ஒரு 70 வயதில் இருந்த ஒரு ஆசான், இப்போ தாமோதரம் பிள்ளை அப்படின்னு சொல்லி கொல்வேல்ங்கிற ஒரு இடத்துல இருந்தார். அவர் வந்து நான் அவர்கிட்ட படிக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு 70 வயது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அவர்கிட்ட இருந்தேன். அவருடைய அனுபவம் என்னென்னா, அவருடைய ஆசான்களுடைய அனுபவம். ஸோ ஒரு லீனியேஜ், பாரம்பரியமாக இது வந்து குரு சிஷ்ய பாரம்பரியத்தை சொல்லிட்டு வருவாங்க. மாணவர்களுடைய தகுதியை தெரிந்துட்டு அவங்களுக்கு சில அனுபவத்தில் வச்சுருந்த விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி கற்றுக் கொடுத்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி இத்தனை பெரிய விஷயத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அப்படி நான் வந்து 75 ஆசிரியர்களுக்கு அந்த ஆசான்களையும் சந்தித்து அவர்களுடைய அனுபவத்தையும் வாங்கிக்கிட்டு என்னுடைய கல்வி அறிவு, நான் படிச்சிருக்கிற தமிழ் புலமை, இதையும் சேர்த்து இந்த வர்மக்கலைக்குள்ளே புகுத்தி பார்க்கும்போது பல உண்மைகள் வெளிப்பட ஆரம்பிச்சது. ஏன்னா வர்மக்கலை சுவடிக்குள்ளே சில கோட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பரிபாஷை. சித்தர்கள் சில பரிபாஷைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பரிபாஷைகள் பொதுவாக என்ன அப்படின்னா, அந்த பரிபாஷைகள் தெரியவில்லை அப்படின்னா வர்மக்கலைங்கிறது அடிக்கிறதுக்குள்ள கலை தான் அப்படின்னு ஆகிப்போயிடும். அந்த பரிபாஷை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது உண்மையில் ஒரு மருத்துவ கலைன்னு சொல்லியும். உதாரணமாக பஞ்சவர்ண குகை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. உடம்புக்குள்ளே ஓடுற ஒரு நரம்பு அல்லது ஒரு நாடி பஞ்சவர்ண குகையை கடந்து செல்லும். இந்த பஞ்சவர்ண குகைனா என்ன அப்படிங்கிற பொருள் தெரிஞ்சால் தான் அந்த இடத்த போய் நாம் சரியாக கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ இந்த பஞ்சவர்ண குகைனா என்னங்கிறதுக்கு அங்கே உள்ள குறிப்பு இருக்குமானா சில சுவடிகளில் இருக்கும், பல சுவடிகளில் இருக்காது. அப்போ அனுபவம் மிகுந்த ஆசான்கிட்ட போய் கேட்போம். இப்போ பஞ்சவர்ணம்னா 5, பஞ்சம்னா 5 எல்லாத்துக்கும் தெரியும், வர்ணம்னா நிறம். 5 வர்ணத்தில் இந்த உடம்புக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குகை மாதிரி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிப் கேவிட்டி, இந்த மார்பு கூட்டுக்குள்ளே ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, லிவர் இருக்குது, கால் பிளாடர் இருக்குது, ஸ்ப்ளீன் இருக்குது. இந்த 5ம் 5 நிறத்தில் இருக்கும். இந்த 5 ஆர்கன்ஸ் இருக்கிற இடத்த ஒரு நரம்பு கடந்து செல்லுது. அதை சொல்கிறதுக்கு இவங்க இந்த பரிபாஷையை பயன்படுத்திடுவாங்க. அப்போ ஒரு தமிழாசிரியராக இருந்துட்டு, தமிழ் பேராசிரியராக இருந்துட்டு இந்த 5 வார்த்தைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அதனுடைய பொருளை நாம் ரீச் பண்ணிடலாம். அந்த பொருள் நாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தவங்களுக்கு அந்த கருத்துக்களை கடத்த முடியும். ஏன்னா நம்முடைய தமிழ் சமுதாயம், தமிழ் மொழி மிக நெடுங்காலமாக வந்த ஒரு மொழி. இந்த மொழிக்குள்ளே இந்த வர்மத்தை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்குதா, குறிப்பு இருக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிச்சோம். தமிழில் இருக்கக்கூடிய நூல்களில் முதலான நூல், பழமையான நூல் தமிழில் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்துக்குள்ளே சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் பேசுகிறார். தொப்புள்ளிருந்து காற்று மேலே வருது. அப்போ தொப்புள்ளிருந்து காற்று மேலே வருதுன்னா அது எங்கெல்லாம் தொட்டு மேலே வந்து ஒரு ஸ்பீச் ஆர்கனில் வந்து தொடுது, நாக்கு பிரெயின்லாம் தொட்டு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதுக்கு உரையாசிரியர்கள் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, உந்தி வழி, உந்தினா தொப்பு, வழினா காற்று, தொப்புளில் இருக்கக்கூடிய ஒரு காற்று. வர்மக்கலை சுவடிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொப்புளில் இருந்து ஒரு காற்று புறப்படுது, அதுக்கு பேர் உதானன். நம்ம பேசுகிறதுக்கு அந்த காற்று தான் அடிப்படை. அதனால் தொப்புளில் இருக்கக்கூடிய காற்றை சரியாக இயக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பேசுவதற்கு உறுதியான ஒரு சவுண்டை வந்து வெளியே கொடுக்கும் அப்படின்னு. இப்போ வர்மக்கலை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தொல்காப்பியத்துக்குள்ளேயும் பதிவு செய்திருக்கிறார் தொல்காப்பியர். அப்போ தொல்காப்பியம் கிமுவா கிபியான்னு ஒரு தனி ஆராய்ச்சி. அது தொல்காப்பியத்தினுடைய பழமை எவ்வளவோ அந்த அளவுக்கு பழமையானது நம்முடைய வர்மக்கலையினுடைய நுணுக்கங்கள். இந்த வர்மங்கிற சொல் வந்து கிபி 17ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு புழக்கத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழில் புறப்பொருள் வெண்பாமாலைன்னு ஒன்று இருக்குது. புறப்பொருள் வெண்பாமாலையில் மருமம்னு ஒரு சொல் பயன்படுத்தியிருக்காங்க.
மர்மம்னா உயிர்நிலை. உடம்பில் எந்த இடத்துல உயிர் இருக்குதோ அந்த இடத்துக்கு பேரெல்லாம் மர்மம்னு பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி சமஸ்கிருதத்துலேயும் மலையாளத்துலேயும் மர்மக்கலை, மர்ம சிகிச்சை அப்படின்னு சொல்லி மர்மம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதே வார்த்தை நம்ம தமிழில் இருக்குது. ஒரு வார்த்தையை வச்சுட்டு இது தமிழ் இல்லைன்னா சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்கிறத விட பயன்பாட்டுக்கு அந்த வார்த்தை எப்படி வருதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அப்போ மர்மம் அப்படிங்கிறதுக்கு உயிர்நிலைங்கிறது புறப்பொருள் வெண்பாமாலை கிபி 7ஆம் நூற்றாண்டில் பேசியிருக்குது. இந்த வர்மக்கலைக்கு வேறு என்ன ரெஃபரன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நுட்பம், வர்மக்கலையினுடைய நுட்பம் எங்கே தெரியுதுன்னா திருமந்திரத்தில் தான் நமக்கு முதல் தெரியுது. திருமந்திரத்தில் எழுதிய திருமூலர், அவர் ஒரு சித்தர், 11 சித்தர்களில் ஒருத்தராக சொல்கிறாங்க. அவர் தான் முதல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது, உடம்பு இருக்குது, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு 2 வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ திருமூலருக்கு உடம்பும் தெரியுது, உயிரும் தெரிஞ்சிருக்குது. அடுத்த ஒரு பாடல் என்ன சொல்கிறாருன்னா, உடம்பினுள் உருபொருள் கண்டேன், உயிர் அல்லாத வேற ஒரு இயங்கும் பொருளை நான் உடம்புக்குள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பொருளுக்கு நான் என்ன பெயர் வைக்கிறேன்னா வேத சக்தி. வேத சக்தியில் முதல் எழுத்து இருக்கக்கூடிய வேயும் கடைசியில் இருக்கக்கூடிய தீயும் எடுத்தோம்னா வேதின்னு ஒரு சொல். இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா வேதியாக இருக்கிறான். வேதினா என்னன்னு இன்னைக்கு பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி நம்ம சொல்கிறோம் அல்லவா, அதுக்கு இன்றைக்கி வேதியியல்னு ஒரு சொல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கு ரூட் வேர்டு என்னென்னா வேதி. வேதியியலுக்கு ரூட் வேர்டு வேதி. அந்த வேதிங்கிற சொல்லை யார் முதல் தாரான்னா திருமந்திரம் எழுதிய திருமூலர் கொடுக்குறார். வேதினா அதுக்கு என்ன பொருள்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாறிக்கொண்டே இருப்பது. இந்த ஹாலுக்குள்ளே வந்த சண்முகம் இப்பொழுது இல்லை, நீங்களும் இல்லை. உள்ளே வந்துட்டோம், வந்து ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம உடம்புக்குள்ளேயே செல் டு செல் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, மாற்றம் நடக்குது. இந்த மாற்றத்துக்கு எது அடிப்படையான விஷயமோ அதை நான் வேதி என்று சொல்கிறேன்னு சொல்லி திருமூலர் பேசுகிறாரு. அந்த விஷயத்தை தான் பிற்காலத்து சித்தர்கள் மர்மம் என்றும் வர்மம் என்றும் வார்த்தையால் பயன்படுத்துகிறாங்க. இந்த வர்மக்கலையை பற்றி அநேக சுவடிகள்னால் கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட தலைப்புகளில் தனித்தனி சுவடிகள்லாம் கிடைக்கின்றன. இது எந்த அளவுக்கு பழமையானது, தொன்மையானதுன்னு பார்க்கும்போது தொல்காப்பியர் காலம் தொட்டே இந்த ஒரு கலை புழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த கலையோட நுணுக்கங்கள் பற்றி பேசலாம். வர்மக்கலை அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது, இதோட சிறப்புகள் அப்படின்னா என்ன, எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம், உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளுக்கும் சரி, மைண்ட் அதுக்கும் சரி, இது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது? வர்மம் அப்படிங்கிறத பற்றி நாம் பேசணும். இது உடம்புக்குள்ளே இயங்கக்கூடிய நுட்பமான ஆற்றல். இதை பற்றி விளக்குறதுக்கு சித்தர்கள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு விளக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்னா பாமர மக்களுக்கும் விளக்குறதுக்கு முயற்சி பண்ணி, எல்லாரும் மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே முக்தி அடையணும் என்பது தான் நம்முடைய சிந்தனை. நம்முடைய ஆன்மீக அருளாளர்களும் சரி எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க. முக்தி அடைவது தான் மனிதனுடைய நோக்கம். அந்த முக்தி எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கடவுளை கும்பிட்டும் இருக்கலாம், தொண்டு செய்தும் இருக்கலாம். மக்களுக்கு தொண்டு செய்வதனாலையும், அதாவது கோயிலில் போய் கடவுளை கும்பிட்டாதான் முக்தி அடைய முடியும், இல்லைன்னா இறைவனுடைய நாமத்தை சொன்னால்தான் முக்தி அடைய முடியும்லாம் இல்லை. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு தொண்டு செய்தாலும் நீ முக்தி அடைய முடியும். திருமந்திரம் எழுதிய திருமூலரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியன், நடந்து கொண்டிருக்கக்கூடிய மனித தெய்வத்திற்கு ஒன்று செய்தால் அது படமாடும் கோயில் உம்பர்க்காகும், தெய்வத்துக்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய சித்தர்கள் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா பாமர மக்களுக்கும் இந்த வர்மத்தை எளிதில் புரிய வைக்க வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சொன்ன இந்த வேதி இதெல்லாம் சொல்லாமல் உடம்புக்குள்ளே போகிற காற்று ஒழுங்காக இயங்குனா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே இயங்கக்கூடிய காற்று லங்ஸில் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒவ்வொரு இடங்கள்லையும் தட்டி தன்னுடைய வேலையை செய்யும். இந்த கைக்குள்ளே வரக்கூடிய காற்று ஒழுங்காக வந்தால் தான் கை விரல் மடங்கும், இல்லைன்னா மடங்காது. அதனால் அவங்க ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க, காற்று உடம்புக்குள்ளே எங்கெல்லாம் சென்று வேலை செய்தோ அந்த இடம் வர்மம். அதனால் நீ டே டு டே லைஃப்பில் உன்னுடைய ஆக்சிஜன் லெவலை ஒழுங்குபடுத்திட்டேன்னா உனக்கு நோய் இல்லை, முதல் வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ நோய் இல்லாமல் இருப்பதற்கு வர்மக்கலையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரெண்டாவது வர்ம யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி அத்தனை யோகவான்களும் குண்டலினி யோகம் சொல்கிறாங்க, வாசி யோகம் சொல்கிறாங்க, எல்லா யோகமும் சொல்கிறாங்க. இந்த யோகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வர்மக்கலை மிக நுட்பமான விளக்கம் சொல்லியிருக்குது. வெறும் மருத்துவத்தை மட்டும் சொல்லாமல், ஏன்னா மருத்துவம் என்பது உடம்புக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கும் மனதுக்கும் உள்ளது.
இந்த மூணும் சேர்ந்து இவன் ஒரு முக்தி அடையணும், ஒரு பேரின்ப நிலை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உடம்புக்குள்ளே எனர்ஜி இருக்குது, அதுக்கு வெளியெல்லாம் தேட வேண்டாம். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் யோகம்னா என்ன அப்படின்னா உடம்புக்குள்ளே போகக்கூடிய காற்று ஒழுங்காக இயங்குவதற்கு என்ன செய்யணும். இந்த 2 கையையும் சேர்த்து கும்பிடுறதுனால என்ன, அதுக்கு தான் நம்முடைய வர்மக்கலையினுடைய இன்னொரு பிரிவு என்ன அப்படின்னு சொன்னால் தந்திரா, தாந்திரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு கேரளா பகுதியில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால் பகுதியில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்டோபாத்தியாயா தேவி பிரசாத்னு சொல்லக்கூடிய ஒரு சமஸ்கிருத ஸ்காலர் 1954 லோகாதாயம் சொல்லக்கூடிய அவருடைய பிஹெச்டி தீசிஸ், அவர் எழுதின தீசிஸில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உலகத்திலேயே மிக பழமையான கலைகள் ஒன்று தந்திரக்கலை. அதனுடைய டேட் என்னன்னு சொல்லி யாராலையும் புரிய முடியலை. அந்த தந்திரக்கலைக்குள்ளே என்ன சொல்லியிருக்குன்னா ஃபிசியாலஜி அனாட்டமியை பற்றி பேசியிருக்குது. பிளாட்டோ அரிஸ்டாட்டிலுக்கும் முற்பட்ட காலத்திலேயே அந்த தந்திரக்கலைக்குள்ளே ஃபிசியாலஜி அனாட்டமி பேசியிருக்குது. எனக்கு தெரிந்த வரையில், அவர் ஒரு சமஸ்கிருத ஸ்காலர் சொல்கிறார், எனக்கு தெரிந்த வரையில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சித்தர்கள் இந்த தந்திரக்கலையில் நிபுணர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருக்கு வர்மங்கிற சொல் தெரியலை தேவி பிரசாத்துக்கு. வர்மக்கலை நூலுக்குள்ள இந்த தந்திரத்தை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மனையும் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இணைப்பதற்கு என்ன செய்கிறது, அதுக்கு எந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கணும், கைகளை எப்படி வச்சுருக்கணும், இந்த ஆக்னா சக்தின்னு சொல்லக்கூடியதை தோன்றதுக்கு கை விரல்களை வச்சு விபூதி, ஹிந்துவாக இருந்தால் விபூதி பூசுகிறாங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தால் இந்தியன் கிறிஸ்தவர்களாக இருந்தால் சிலுவையை வச்சு இந்த இடத்துல பண்ணிக்கிறாங்க. இன்னும் சிலர் குழந்தைகளுக்கு அந்த இடத்துல அம்மா ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. இதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு குழந்தைய நல்ல சிந்தனைக்கு கொண்டு வர்றதுக்கு பயன்படுறது. எனவே வர்மத்தை பொறுத்தவரையில் மருத்துவ ரீதிக்கும் அது பயன்பட்டுருக்கு, யோக வாழ்க்கைக்கும் அது பயன்படுத்திருக்கு. சமூக டே டு டே லைஃப்பில் ஒருத்தன் 2 கையை ரப் பண்ணால் என்ன, அதாவது அரபிந்தோ, பாண்டிச்சேரி அரபிந்தோ ஜி அவர்களுடைய கண் மருத்துவர், அவர் தன்னுடைய நூலில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 2 கைகளையும் சேர்த்து ரப் பண்ணிவிட்டு கண்ணுக்கு மேலே வச்சு அந்த கைகளுக்குள்ள உள்ள மேக்னட்டிக் பவர் கண்ணுக்கு ஆற்றலை கொடுக்குன்னு சொல்லி அந்த ஷெட்டின்னு சொல்லக்கூடிய கண் மருத்துவர் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றலையும் தினமும் நமக்கு நாமே செய்து கொள்வதற்கு என்ன, காதை தொடச்சா என்ன, இன்றைக்கி காதை பிடிச்சிட்டு தோப்புக்கரணம் போடணும்னு சொல்லி கோயிலில் போய் தோப்புக்கரணம் போடணும். இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைக்கலை. தோப்புக்கரணம் போடு, காதை பிடிச்சிட்டு தோப்புக்கரணம் போடு. அப்போ காது பிடிச்சா உள்ள என்ன இருக்குதுன்னா சிவ நரம்பு, சக்தி நரம்புன்னு 2 நரம்பு இருக்குது காதுக்குள்ள. இந்த 2 நரம்பில் சிவ நரம்பு அப்படின்னா என்ன அப்படின்னா மூளையிலிருந்து உடம்புக்குள்ளே வரக்கூடிய நரம்புகள் சிவ நரம்புகள், ஹார்ட்லேருந்து உடம்புக்கு வரக்கூடிய ஆர்ட்ரிஸ் எல்லாம் சக்தி நரம்புகள். இந்த 2ம் காதுக்குள்ளே இருக்குது. ஒருவன் தினம் தினம் தன்னுடைய மூளையையும் ஹிருதயத்தையும் ஒழுங்குபடுத்திக்கணும்னா தோப்புக்கரணம் போடணும். ஸோ இந்த மாதிரி உள்ள விளக்கங்களையும் வர்மக்கலை பேசியிருக்குது. வெறும் மருத்துவத்தை பற்றியோ அது மட்டும் பேசாமல் ஆன்மீகத்துக்குள்ளது டே டு டே லைஃப்பில் எந்த உணவு சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, அப்போது நோய் வருவதற்கு காரணம் என்ன, வாய்வு ஏற்றிறக்கம் தடையுமானால் தடுமாறி பல நோய்க்கு ஆளாகான். இதுதான் வர்மக்கலையினுடைய டிசீஸை பற்றி பேசுகிறது. நீ சாப்பிட்ட உணவு உள்ளே போய் ஜீரணமானதுக்கப்புறம் அடுத்த உணவு சாப்பிடு. அற்றது செற்றபின் உணலின் இது திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று இயக்கத்தில் எங்கேயாவது தடை ஏற்பட்டு விட்டால் அது நோயை கிரியேட் பண்ணும். உதாரணமாக அடப்ப காலம்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வர்மம் இருக்குது, அது நம்முடைய விழா பகுதியில் இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று தடைப்பட்டு விட்டுச்சுன்னா அந்த இடம் அனாட்டமிக்கலாக எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஸ்டமக் இறைப்பையோட கனெக்ட் ஆகிருக்கு, லங்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, லிவரோட கனெக்ட் ஆகிருக்கு, ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நாம் சாப்பிட்ற உணவு சரியாக ஜீரணமாகாமல் உள்ளே இயங்குகிற காற்று எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை ஏற்படுத்திட்டுனா ஒரு வர்ம புள்ளியில் அந்த இயக்கம் தடைப்பட்டால் உடம்புக்கு பல நோய்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல தடை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு பல்ஸ் ரீடிங் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி மாடர்ன் டாக்டர்ஸோடு சேர்ந்து பணி செய்கிறதுனால ஏற்கனவே அவங்க கொண்டு வந்துடுவாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்ஸும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த இடத்துக்கு கொடுத்தா இவங்களுக்கு நோய் சரியாகும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு பண்ணுறோம். எனவே உடம்பில் உள்ள காற்று இயக்கத்தை ஒழுங்குபடுத்தணும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா பிராணாயாமம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா ஆக்சிஜனை ஒழுங்குபடுது. வர்மமும் மூச்சு பயிற்சியை பற்றி பேசியிருக்குது,
ஆக்சிஜனுடைய லெவலை ஒழுங்குபடுத்துறதுக்கு பேசியிருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வர்மக்கலையும் பேசியிருக்குது. இந்த வர்மக்கலையினுடைய நுணுக்கங்களை என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, மொழி ஆசிரியராக நான் பேசுகிறது தமிழ் மட்டும் படித்தா போதாது, பல்வேறு மொழிகள் தெரிஞ்சிருக்கணும். அண்மையில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் மிடாண்டா சிட்டின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, குர்ஹான்கிற பிளேஸில். அங்கே போய் பேசிகிட்டு இருக்கும்போது சிறிய அத்திச்சுருக்கின்னு ஒரு வர்மத்தை பற்றி அந்த டாக்டர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தோம். சிறிய அத்திச்சுருக்கி பசலி என்ற ஒரு நாடியில் இருக்கிறது. இந்த பசலிங்கிற நாடிக்கு பொருள் என்னன்னு எனக்கு தெரியாது. அங்கிருந்து ஒரு ஹிந்தி தாய்மொழியை கொண்ட ஒரு டாக்டர் கேட்டார், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பசலி அப்படின்னாரு. இம்மீடியட்டாக நான் சொன்னேன் எனக்கு தெரியாது அப்படின்னு. ஏன்னா தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனை எல்லாம் வந்துடலாம். தெரியாதுன்னு சொன்னோன்னா அவர் சொன்னார், எங்களுடைய ஹிந்தியில் பசலின்னு சொன்னால் விலா எலும்பு, ரிப்ஸ்ன்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ் அடிச்சது. என்ன அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் என்னுடைய ஆசிரியர்களும் சொல்லித்தரவில்லை, என்னுடைய ஆசான்களும் சொல்லலை. ஹிந்தி மொழியில் பசலி என்பது விலா எலும்பில் இருக்குது. நான் சொன்ன வர்மமும் விலா எலும்பை தொட்டு இருக்கிறதுனால அப்போ தான் எனக்கு உண்மை தெரியுது. என்ன அப்படின்னா, நம்முடைய சித்தர்கள் பல மொழிகளை தெரிந்திருக்கிறார்கள். தமிழ் சித்தர்கள் நாம் இன்னைக்கு கொண்டாடுறோம். இவர்கள் அரபு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, சீனா தேசத்துலேருந்து வந்திருக்காங்க. பல்வேறு மொழியிலிருந்து நமக்கு தமிழகத்துக்கு வந்து தமிழ் மொழியில் இதை கொடுக்கணும்னு சொல்லி இந்த சித்தர்கள், ஏன்னா தமிழ் மொழி வந்தவர்களுக்கெல்லாம் வாழ்வளிக்கக்கூடிய மொழி. தமிழ் மொழியில் தான் ஆன்மீகம் வளர்ந்துருக்குது, மருத்துவம் வளர்ந்துருக்குது. இந்த தமிழ் மொழியில் சில சொற்களை தேர்வு பண்ணி வர்மக்கலைக்குள்ளே அதையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால், ஃபெலோபியன் டியூப்னு சொல்லி இன்றைக்கி பேசுகிறோம். அந்த டியூபினுடைய தன்மை ஒழுங்காக இருந்தால் தான் கருத்தரிக்கக்கூடிய தன்மை வரும். இதை பற்றி வர்மக்கலை சொல்லுகிற பொழுது மனு, அற, திரு, நரம்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தை காயினிங் வேர்டு தான். ஆனால் அவர்கள் இதை காயின் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தையை, ஒரு மொழி ஆசிரியர் என்பதனால ஒரு நல்ல சொல் காயின் பண்ணி அதை வந்து சேர்க்கை ஏற்படுத்தி அது புழக்கத்தில் வரணும், அது எழுத்தில் வரணும் அப்படின்னா அதுக்கு 1000 ஆண்டுகள் பிடிக்கும். மனு, அற, திரு, நரம்பு அப்படின்னு சொன்னால் இதுக்கு பொருள் பாருங்கள். நாமெல்லாம் மனிதர்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, மனு குலத்திலிருந்து நாம், மனுங்கிற ஒரு மனுஷன்லேருந்து எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் தொடங்கியிருக்கிறோம். அதுதான் மனு. அறன்னா என்னன்னா நல்ல செயல்கள். அப்போ நல்ல செயல்னா என்ன அப்படின்னா, அடுத்தவனுக்கு தொண்டு செய்கிறது. இதுதான் வர்மக்கலை சொல்கிறது. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. அப்போ அறம் செய்யணும். திருக்குறள் மாதிரி அறத்துக்கு வேறு விளக்கம் சொன்னதே கிடையாது. அறம்னா என்ன அப்படின்னா, அடுத்தவனுக்கு உதவி பண்ணு. என்னால் முடியாதுன்னு சொன்னால் அடுத்தவனை பற்றி தீங்கு நினைக்காமல் இருந்தாலே போதும். மனத்துக்கண் மாசிலநாதல். மனத்துக்குள்ள அடுத்தவர்களை பற்றி குற்றமற்ற நிலையில் இருந்தாலே அதுவே பெரிய அறம். இப்போ பாருங்கள், மனு, அற, அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை திரு. திருன்னா யார் அப்படின்னு சொன்னால், யார் ஒருவன் அறம் செய்கிறானோ அவன் தான் மனுஷனாக பிறப்பான். இது வந்து ப்ரீவியஸ் பர்த் கான்செப்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொற்கள். அப்போ ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை தமிழ் மரபு பயன்படுத்தி இருக்குது. எனவே வர்மக்கலை வெறும் மருத்துவம் அல்ல, ஆன்மீகம் அல்ல, யோகம், சமூக பண்பாடு, மக்களை வந்து உயர்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா நிலைகளிலும். ஜோதிடத்துக்கும் வானியலுக்கும் மனிதனுக்கு என்ன தொடர்பு? நாம் ஏன் இந்து மதத்தில் நட்சத்திரம் அப்படிங்கிறத ஒன்றை கொண்டாடுறோம், பிறந்த நட்சத்திரம் கொண்டாடுறோம், பிறந்த திதி கொண்டாடுறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை பிறக்கும்போது அன்றைக்கு என்ன நட்சத்திரம் இருக்குதோ அன்றைக்கு அந்த குழந்தைக்கு உடம்பில் ஒரு பர்டிகுலர் இடம் ஃபங்க்ஷன் ஆகும். மொத்தம் நம்ம 27 நட்சத்திரம் நம்முடைய ஆன்மீகாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பூமியில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் நிச்சயமாக அந்த நட்சத்திரத்தில் ஒருத்தராக இருக்கணும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்றைக்கு அந்த இடம் ஃபங்க்ஷனில் இருக்கும். அதனால தான் நம்ம ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நாம் மரபுப்படி, தமிழ் மரபு, இந்திய மரபுப்படி ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி நல்ல இடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா தன்னுடைய ஆசிரியரை சந்திக்கிறது, தன்னுடைய குருவை சந்திக்கிறது எல்லாம். ஆனால் இன்றைக்கி நாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வந்ததுனால ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் நம்ம பிள்ளைகள்லாம் சினிமா தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அப்போ என்னென்னா, இந்த உடம்புக்குள்ளே ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் இடம் ஃபங்க்ஷன் ஆகும். 27வது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இது வந்து ரேவதி ஸ்டார். ரேவதி ஸ்டார் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேலே இருக்கக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அந்த ரேஸ் டைரெக்டாக நம்முடைய ஹார்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் கொடுக்கும். இந்த மாதிரி 27 நட்சத்திரமும் 27 ஆர்கனோட தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையை இருக்கிறதுனால மனிதனுக்கும் அந்த கோள் நிலைகளுக்கும் என்ன தொடர்பு?
இதை பற்றியும் வர்மக்கலை பேசியிருக்கிறது. சார் ஆல்ரெடி நம்மளோட ஃபுல் டைமே நம்ம பேசிட்டோம் இந்த 2 கேள்வியிலேயே. சரி சரி. இப்போ சுருக்கமா இந்த ஆட்டிசம் பற்றி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறோம். அதை சுருக்கமா சொல்லி நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கிறோம். அதோட நீங்க முடிங்க, நான் அப்புறம் எடுத்து. இப்போ வர்மக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் இப்படி பல நிலைகளில் இது ஊடுருவி இருக்குது. அப்படின்னாலும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் இன்னும் அதிக முக்கியத்துவம் சொல்லி நம்ம கேட்கணும் அப்படின்னா இந்த சிறப்பு குழந்தைகள், சிறப்பு நிலை குழந்தைகள்னு வரும்போது குறிப்பாக ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், ADHD இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வர்மக்கலை மூலமாக ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும்ன்றது நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது? இப்போ நாம் வந்து என்னென்னா சிறப்பு நிலை குழந்தைகள் சொல்கிறது, குழந்தை பிறந்த உடனே அளவில்லை அப்படின்னு சொன்னால் அதனுடைய மூளைக்கு போதிய காற்று போய் சேரலை. அதனால் அந்த குழந்தைகளுடைய மூளையிலிருந்து வர்ற எனர்ஜி உடம்புக்குள்ளே வரவில்லை. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்குது. இதுக்கு வர்மக்கலையில் சிறந்த தீர்வு இருக்குது. இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வர்மக்கலை நூல்கள் இருக்கக்கூடியதில் எதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய மூளை இயக்கத்திற்கு பயன்படுகிறது, கைகால் இயக்கத்திற்கு பயன்படுகிறது என்பதை தெரிஞ்சுட்டு இதுவரைக்கும் என்னுடைய மாணவர்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 குழந்தைகளுக்கு இந்த சிகிச்சையை கொடுத்தோம். அதில் பல நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது. அப்போ என்ன பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், இதை மாதிரி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் நாட்டில் இருக்கிறாங்க. நாமளே இதை வந்து செய்தோம் அப்படின்னா போய் சேர முடியாது. ஏன்னா இது வந்து பெரிய டெக்னிக்கல்ஸ் எல்லாம் இல்லை. இதுக்கு மேலே நம்ம உடம்புக்கு மேலே கை வச்சு மிதமான அழுத்தம் கொடுக்குற ஒரு விஷயம். இது அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கே, பெற்றோருக்கே டீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர்களுடைய குழந்தைக்கு செய்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். இப்போ நாங்கள் வந்து சர்வீஸ் தான் பண்ணுறோம். நான் ஒரு கல்லூரி பேராசிரியர். என் கூட சேர்ந்துருக்கிறது டாக்டர்ஸ் தவிர மிச்சம் எல்லாம் வேறு தொழில் செய்யக்கூடியவங்க. அதனால் இவர்களை வைத்து நாம் இதை செய்கிறத விட அவங்க குழந்தைகளுக்கு அவங்களே பண்ணட்டும் சொல்லி இதற்கு முன்னாடி ஒரு 18 ப்ரோக்ராம்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணினோம். இப்போ என்ன அப்படின்னா, வருகிற 21ஆம் தேதி சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 500 குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கு குழந்தைகளை வர சொல்லி அந்த பேரண்ட்ஸுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை டீச் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்னா, அலோபதிக் கன்சல்டன்ட், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் இவங்களை வச்சுட்டு சித்த மருத்துவர், ஆயுர்வேதிக் மருத்துவர், ஹோமியோ மருத்துவர், ஃபிசியோதெரப்பி இவங்களையும் பயன்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு அதை அந்த டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணி குறிப்பாங்க. என்னுடைய படித்த மாணவர்கள் வாலண்டியர்ஷிப் செய்து அந்த பேரண்ட்ஸுக்கு டீச் பண்ணுவாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் அது இப்போ இந்த சென்னையில் வரக்கூடிய 21ஆம் தேதி, பிப்ரவரி 21ஆம் தேதி நடக்குது. இது மாதிரி தமிழ்நாட்டில் அடுத்தது நாகர்கோயிலில் நடத்த போகிறோம். ஏன்னா தொடர்ந்து இந்த இதை செய்தோம் அப்படின்னு சொன்னால் குறைந்தது ஒரு வருஷத்தில் 3000 குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கு இதை டீச் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 300 பேர் குழந்தைகளாவது நிச்சயமாக ஒரு ஆண்டுக்குள்ளே அவங்களுடைய நிலையிலிருந்து வெளியே வருவாங்கங்கிற நோக்கத்தோடு மருத்துவர்கள், தன்னார்வ தொண்டர்கள், அது மருத்துவர்கள்னால் எல்லா ஃபீல்டில் உள்ள மருத்துவர்களோடு சேர்ந்து பலர் இதுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ணி செய்கிறோம். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. எங்களுடைய படித்த ஒரு சிஸ்டர் அவங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு போய் அந்த குழந்தைகளெல்லாம் எடுத்து இன்றைக்கி அவங்க ஒரு 700 குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற சிகிச்சை நிச்சயமாக அது ஒரு இறைவனுக்கு செய்கிற பணினால வாத்சல்ய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்சல்யம்னா இறைவனை குழந்தையாக பார்க்குற ஒரு மனநிலை. இன்றைக்கு நாம் வந்து என்னென்னா, நம்மள்கிட்ட வர்ற ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இறைவனாக பார்த்து அவங்களுக்கு தொண்டு செய்வோம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்லாமே ஃப்ரீ, 100 ரூபாய் கூட வாங்கக்கூடாது. அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு ஃப்ரீ, உணவு ஃப்ரீ, அவர்களுக்கு பயிற்சி நூல்கள் ஃப்ரீ, அதே மாதிரி அவர்களுக்கு CD கொடுத்து அதுவும் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதற்கு பல தன்னார்வ தொண்டர்களும் பல நிறுவனங்களும் நிதி உதவி செய்து அந்த அளவுக்கு இன்றைக்கி இதை கொண்டு வந்திருக்கிறோம். 500 பேருக்கு சென்னையில் கொடுக்குறோம். இதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் நாகர்கோயிலில், அது என்னுடைய அந்த வர்மக்கலையினுடைய ஒரு தொட்டிலாக கருதக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒன்று பண்ணுறோம். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் கொண்டு வரணும்னு சொல்லி நினச்சிருக்கிறோம். இது ஒரு அற்புதமான பணியாக செய்துட்டு இன்றைக்கி மாணவர்கள்லாம் அதுக்கு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. நிச்சயமாக சார், வர்மக்கலை அப்படிங்கிறது என்ன, இது எந்த காலகட்டத்தில் ஆரம்பமானது அப்படின்னு பார்க்கும்போது தொல்காப்பியர் காலம் தொட்டே இந்த கலை நம்மளோட இருந்திருக்கு. இந்த கலை மூலமாக மருத்துவம் மட்டும் இல்லை, ஆன்மீகம், ஜோதிடம், பல விஷயங்கள், இதுக்கான தீர்வுகள் வந்து இந்த கலை மூலமாக கிடைக்குது அப்படின்னும் போது இதோட சிறப்புகளை புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு அப்பாற்பட்ட மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களுக்கு வரும்போது இந்த
மூளையை ஒரு தூண்டுதல், அதை இயக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு இந்த கலை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதன் மூலமான பலன்கள் அப்படின்னு வரும்போது நம்ம நேரடியா பார்க்க முடியறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்னு உங்களோட ஆய்வு மூலமா நீங்க பார்த்த அனுபவங்கள் முழுவதையும் எங்களோட இன்னைக்கு நீங்க பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் வணக்கம். அண்மையில் புகழ்பெற்ற தமிழ் வார இதழ் ஒன்றில் களவாணி மழை என்று ஒரு சிறுகதை வந்திருக்கிறது. தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அந்த சிறுகதையை எழுதியிருக்கிறார். ஒரு கிராமத்திற்குள் போய் வந்ததை போன்ற ஓர் உணர்வை அந்த கதை நமக்குள் ஏற்படுத்துகிறது. அந்த கதை சொல்லப்பட்டிருக்கிற விதமும் அந்த கதையினுடைய மொழி நடையும் கதை கருவும் இன்றைக்கும் கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிற, இன்றைக்கும் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களினுடைய இயல்பான வாழ்க்கையை ஒட்டியதாக அது இருக்கிறது. அந்த மொழி முழுவதும் அவர்கள் பேசுகிற அந்த நடைமுறையில், அந்த வகையில் அது எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருக்கிற ஒரு மாடு குட்டி போடுவதற்கு கன்று இன்னமும் 2-3 நாட்கள் ஆகும். அந்த மாட்டிடத்தில் அந்த மனிதர்கள் காட்டுகிற அந்த பரிவு, அன்பு, இந்த குடும்பத்திலே உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்றால் அந்த மாட்டையும் சேர்த்துத்தான் கணக்கு என்று சொல்லுகிற அளவுக்கு உயிர்களிடத்தில் அன்பு கொண்ட மனிதர்கள் நிறைந்திருக்கிற கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன குடும்பத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை அந்த கதை அப்படியே நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. வெளியிலிருந்து வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தவன் தனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி கவலைப்படாமல், நீச்சல் தண்ணி குடிக்கிறியா என்று மனைவி பழனியம்மாள் கேட்டதையும் காதில் போட்டு கொள்ளாமல் தொழுவத்துக்கு ஓடி அந்த மாடு துயரப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று அதனை முகத்தோடு அணைத்து கொண்டு, பொறுத்தா இன்னும் 2 நாள் அந்த பாரத்தை இறக்கிடலாம் என்று அவன் சொல்லுகிற போது அந்த விலங்குகளின் மீதும் காட்டுகிற அந்த நேயம் நம்மை நெகிழ வைக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் அது கன்று போட்டுவிடும். ஆனாலும் அவன் நினைத்து கொள்ளுகிறான், பாரத்தை இறக்கி வைக்கிற வரைக்கும் இந்த பொம்பளை ஜென்மத்துக்கு பாவம் படாத பாடுதான் என்று அவன் கருதுகிறான். அதற்கு பிறகு தான் வாங்கி வந்த நாட்டு பழங்களை அந்த மாட்டுக்கு அப்படியே அந்த லட்சுமிக்கு ஊட்டி விடுகிற போது மனைவி வந்து கேட்கிறாள், கிறுக்கு மனுஷா, நீ ஒன்றும் சாப்பிடலையேன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கிறேன், மாட்டை போய் இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறியே என்று அவள் கேட்கிறாள். வீட்டுக்கு வந்ததற்கு பிறகும் உணவு உண்ணுகிற வேளையிலும் அம்மா என்று அந்த மாடு, அந்த செங்கி, அது கொடுக்கிற குரல் இவனை உண்ண விடாமல் ஐயோ பாவம், அந்த மாடு எப்படி துயரப்படுகிறது என்று எண்ண வைக்கிறது. இத்தனைக்கு இடையிலும் அவனுக்கு உயிருக்கு உயிராயிருப்பது அந்த வீட்டில் இருக்கிற அவனுடைய மகள். இவன் கொடுக்கிற செல்லம் கொஞ்சம் கூடுதல் தான். மனைவியே அவ்வப்போது கண்டிப்பாள், என்ன ஒரு அளவில்லை, எவ்வளவு தான் செல்லம் கொடுக்கறது பொம்பளை பிள்ளைக்கு என்று கேட்பாள். இருக்கட்டும், எழுப்புகிற போது கூட 8 மணி ஆயிற்று. எழுப்பினால் அவள் சிணுங்குகிறாள். அவள் சிணுங்கினால் அப்பனோ அப்படியே நொறுங்கி போய் விடுகிறான். ஏன் பிள்ளைய தூங்கட்டும் கொஞ்சம் நேரம் என்கிறான். எவ்வளவு நேரம் ஏன் தூங்குறது, பிள்ளை இப்படி தூங்கிட்டு இருந்தா என்று அம்மா அடித்து எழுப்புகிறாள். அந்த பெண் அப்பனை கொஞ்சிக் கொண்டே எடுகிறாள். அப்பாவுக்கு ஒரு சின்ன குழந்தை போல 18-20 வயதானதற்கு பிறகும் அவள் தெரிகிறாள். அந்த குழந்தையினுடைய அழகை, அது வளர்ந்ததற்கு பிறகும் குழந்தையாகவே தனக்கு தெரிகிற அந்த பாங்கை எண்ணி இவன் மகிழ்ச்சி அடைகிறான். அவள் எழுந்து உடையெல்லாம் மாற்றி கொண்டு அப்பனிடத்தில் வந்து காதில் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிற போது அம்மா சத்தம் போடுகிறாள். எப்போ பார்த்தாலும் எங்கே போயிட்டுருக்க நீ என்று கேட்கிற போதே அவள் அதற்கு ஒன்றும் விடை சொல்லாமல் தன்னுடைய மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு, நான் சுலோச்சனாக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா என்று சொல்லிவிட்டு அவள் புறப்படுகிறாள். கழுத்தில் ஒரு ரோஸ் கலரில் ஒரு துப்பட்டா போட்டிருக்கிறாள். அவள் அந்த மிதிவண்டி ஓட்டி கொண்டு போகிற அழகையே அப்பன் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறான். அப்போது திடீரென்று ராசு வீட்டு மிதிவண்டியினுடைய மணி சத்தம் கேட்கிறது. அந்த ராசுவினுடைய மகனாகத்தான் இருக்கும். நேரங்கட்ட நேரத்திலெல்லாம் இப்படி மிதிவண்டியை எடுத்து சுற்றுகிறவன்
எல்லோ பெண்களையும் பார்த்து கேலி செய்கிறவன் ராசுவினுடைய மகன்தான். இந்த ராசுவின் மகனை இந்த கிராமம் எப்படியோ தாங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை விதமான வம்புகள், திருடுவது, அடுத்த வீட்டு பெண்களை கேலி செய்வது, காவல் நிலையத்தில் அடி வாங்குவது, இவ்வளவும் இருந்தாலும் அந்த ராசு என்கிற நல்ல மனிதனுக்காக அந்த கிராமம் அவனை பொறுத்து கொள்ளுகிறது. இவர்கள் வீட்டில் பிரசவ வலி எழுந்தபோது கூட, இப்போது மிதிவண்டியில் போகிறாளே அந்த பெண் பிறப்பதற்கு முன்னால் கையில் காசு இல்லாமல் இவர்கள் 2 பேரும் தவித்தபோது ராசுவும் அவன் மனைவியும் தான் தங்களினுடைய அட்டிகையை அடகு வைத்து அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தவர்கள். இப்படி அடுத்தவர்களுக்கு ஓடி ஓடி உதவுகிற அத்தனை அருமையான குணம் கொண்டவனாக ராசுவும் அவன் மனைவியும் இருக்கு. அவர்களுக்கு பிறந்த பிள்ளை இவ்வளவு மோசமாக இருக்கிறான். எனவே அவனை நினைத்து கொண்டே அங்கே வைக்கோல் போரையெல்லாம் திரி போட்டு கட்டுகிற வேலைக்கு இவன் போய்கொண்டிருக்கிற வேளையில் பாட்டையா சொன்னது இவனுக்கு நினைவுக்கு வருகிறது. பாட்டையாவினுடைய உருவம், அந்த மீசையிலே கூழ் ஒட்டாமல் குடிக்கிற அந்த அழகு, கூழ் குடிக்கிற போது அதை குடித்து முடிக்கிற வரைக்கும் பேரன், அதாவது இவன்தான் அன்றைக்கு சிறுவனாக இருந்த தன் பேரனுக்கு கதை சொல்லுகிற பாங்கு, இவையெல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. பாட்டையா என்றாலே ஒரு கம்பீர தோற்றம்தான். அவரை போல வைக்கோல் போரை அந்த பிரிகொண்டு கட்டுவதற்கு வேறு யாராலும் முடியாது. அவரிடத்திலிருந்து தான் இவன் கேட்டுக்கொண்டான். ஆனாலும் அவர் சொல்லுகிற ஒன்று இவனுக்கு புரியாது. அவர் சொல்லுவார், இந்த களவாணி மழை வர்றதுக்குள்ளே என்பார். அது ஏன் பாட்டையா களவாணி மழைன்னு அதை சொல்லுகிறீர்கள் என்றால், நாம் கட்டத் தொடங்குவோம், மழை தூரும், மழை தூறிய உடனே பறந்து கொண்டு பயந்து கொண்டு அதனை நாம் மூடி வைப்போம், மூடி வைத்து முடிக்கிற போது மழை நின்று போகும். இந்த மழை இப்படித்தான் நம்மை கெடுக்கிறது. இவன் கேட்பான், அது சரி, எதற்காக அதற்கு களவாணி மழை என்கிறீர்கள்? வேறொன்றும் அல்ல, களவாணிகளுக்கு அந்த மழை உதவுகிறது. நாம் இறுக்கி கட்டி வைக்க முடியாமல் அது மழை வந்த காரணத்தால் நாம் போர்த்தி வைக்கிற போது யாருக்கும் தெரியாமல் நடுவிலிருந்து கொஞ்சம் வைக்கோல் போரை அவர்கள் உருவி விடுவார்கள் என்று பாட்டையா சொல்லுவார். அதுதான் இன்றைக்கு நடந்தது. இவன் அந்த படம் பார்த்து கொண்டிருக்கிற, காவல் காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு உருவம் வருகிறது, மெல்ல அதனை எடுத்து கொண்டு போகிறது. இவன் எதிர்பார்த்து என்ன செய்திருந்தான் என்றால், உடம்பெல்லாம் அரிக்கக்கூடிய செந்தட்டியை கொண்டு வந்து வைக்கோல் போரிலே வைத்திருந்தான். எவனாவது எடுத்தால் அவனுடைய உடம்பெல்லாம் அரிக்கும் என்று. ஆனால் அதையும் லாபகமாக செந்தட்டிகளை தள்ளிவிட்டு வைக்கோல் போரை எடுக்கிற அளவுக்கு திருடன் யார் என்று கண்டுபிடித்து விட வேண்டும். இப்போதே பிடிக்காமல் அவன் பின்னாலேயே போனால்தான் மற்ற வைக்கோலெல்லாம் எங்கே வைத்திருக்கிறான் என்று கண்டுபிடிக்கலாம் என்று பின்னாலேயே போனால் இவனுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. வெளிச்சத்தில் பார்க்கிற போது அவன் ராசுவின் மகன்தான். அந்த ராசுவின் மகன்தான் இந்த வைக்கோலையெல்லாம் திருடி கொண்டு போகிறான். என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி பொடரிய வெட்டியணும் என்று முடிவோடு இவன் பின்னாலேயே போகிறான். அங்கே அந்த பஞ்சாரத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு என்னதான் செய்கிறான் என்று பார்க்கிற போது அவன் வைக்கோல் பொறையெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்குள் வைத்துவிட்டு வெளியே வருகிறான். வெளியே வந்து முகம் கழுவி விட்டு அவன் எதனால் முகத்தை துடைக்கிறான் என்றால், ஒரு ரோஸ் வண்ணத்திலே ஒரு துப்பட்டாவை எடுத்து முகத்தை துடைக்கிறான். அதே துப்பட்டாதான் காலையிலே அத்தனை செல்லமாய் வளர்த்த அவனுடைய மகள் போர்த்தி கொண்டு போன அதே துப்பட்டா. அதனால் அவன் முகம் துடைக்கிறான். அந்த துப்பட்டாவை மறுபடியும் நுகர்ந்து பார்க்கிறான். இவனுக்கு புரிகிறது. ஆனாலும் பாட்டையா சொன்ன அந்த என்றைக்கு ஒழுங்காய் நம்மால் வேலை செய்ய முடியவில்லையோ அன்றைக்கு வேலையை விட்டு போய்விட வேண்டும் என்று பாட்டையா சொன்னது மட்டும் நினைவில் இருக்கிறது. இப்போது இவனை என்ன செய்வதென்று அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்று அந்த கதை முடியும். ஒரு கிராமத்தில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளும் மனங்களினுடைய பெரிய பெரிய எதிர் விளைவுகளுமான இந்த வாழ்க்கையை களவாணி மடை என்கிற இந்த சிறுகதை நமக்கு எடுத்து காட்டுகிறது.